தந்தை பெரியார். இன்னைக்கு லெசனில் பெரியாரை பற்றி நம்ம பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈரோடு வெங்கடப்ப ராமசுவாமி நாயக்கர். இவர் 1879 பிறந்தார். செப்டம்பர் 17 யாருக்கு அப்படின்னா வெங்கடப்பா சின்னத்தாயி அப்படிங்கிறவங்களுக்கு மகனா செப்டம்பர் 17 1879 பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னா ஈரோடு. அதனால தான் அவரோட பேரில் ஈரோடு வெங்கடப்ப ராமசுவாமி நாயக்கர் அப்படின்னு அவரோட பேர் ஃபுல் நேமாக நம்ம சொல்கிறோம். இவர் 1898 ராமசுவாமி, அதாவது நம்ம பெரியாருக்கு 19 இயர்ஸ் இருக்கப்போ நாகம்மை அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 1898 அவரோட 19வது வயசில் நாகம்மை அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு 1904 பார்த்தோம் அப்படின்னா அவர் காசிக்கு ட்ராவல் பண்ணி போகிறாரு, வாரணாசிக்கு போகிறாரு. அதே டைமில் தான் அவர் அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் முடிச்சுட்டு செக்ரட்டரி ஆஃப் ஈரோடு தேவஸ்தான கமிட்டி, அந்த இயரில் தான் அவர் செக்ரட்டரி ஆஃப் ஈரோடு தேவஸ்தான கமிட்டியோட செக்ரட்டரியாகவும் இருக்கிறாரு. 1918 to 1919 வரைக்கும் அவர் ஈரோடு முனிசிபல் கவுன்சிலில் சேர்மனாக இருக்கார். ஈரோடு முனிசிபல் கவுன்சிலோட சேர்மனாக 1918 1919 வரைக்கும் இருக்கார். அவர் அப்போது சேர்மனாக இருக்க அந்த சமயத்தில் தான் எல்லாருக்குமே டேப் வாட்டர் வரணும் அப்படின்றத இது பண்ணி கொண்டு வந்திருப்பார் அந்த திட்டத்தை. முன்னாடி அந்த டேப் வாட்டர் எல்லாருக்கும் கிடைக்காம இருந்திருக்கும். தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களுக்கு இந்த டேப் வாட்டரை ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். அப்படி இல்லை, எல்லாருக்குமே இது சமமானது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டேப் வாட்டரை கொண்டு போய் சேர்த்தவர் நம்ம பெரியார் தான். அவர் சேர்மன் ஆஃப் ஈரோடு முனிசிபல் கவுன்சிலாக இருக்க சமயத்தில். நெக்ஸ்ட்டு 1919 பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் தி காங்கிரஸ். ராஜாஜி அவரோட நான் மக்களுக்கு செய்கிற சேவைகளை பார்த்து நீங்கள் காங்கிரஸில் சேர்ந்தால் இன்னும் நிறைய சேவைகள் பண்ணலாம், நிறைய பேர் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்திய காரணத்தினால் அவர் 1919 காங்கிரஸில் சேர்றாரு. இந்த சமயத்தில் 1919 பெரியாரோட சேர்ந்து காங்கிரஸில் சேர்ந்த இன்னொரு தலைவர் யார் அப்படின்னா பி வரதராஜலு. இவரும் பெரியாரோட சேர்ந்து 1919 காங்கிரஸில் சேர்றாங்க. 1920 இவர் பெரியார் என்ன ஆகுறாரு அப்படின்னா செக்ரட்டரி அண்ட் பிரசிடெண்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கே இவர் சேர்ந்த அடுத்த வருஷமே பிரசிடெண்ட் அண்ட் செக்ரட்டரியாக ஆகுறாரு. அப்போ 1920 நமக்கு தெரியும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் காந்திஜியால் நடந்துட்டு இருந்தது. அந்த டைமில் இவர் சப்போர்ட் பண்ணார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு, ரொம்பவே ஒத்துழைச்சி போனார். அண்ட் ப்ரமோட்டட் காதி, எல்லாருமே கதர் துணிகளை தான் அணியணும் அப்படின்னு சொல்லி தான் குடும்பத்தை சார்ந்தவங்களையும் அதையே அணிய வச்சார், மற்றவங்களும் அதே அணியணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேம்பெயின்ஸ் பண்ணார். அப்புறம் 1920 அவர் ரிசைன் ஃப்ரம் கவர்மெண்ட் போஸ்டிங், அதாவது இந்த போஸ்டிங்லேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு பிஸ்னஸை விட்டுட்டு வந்துடுவார். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் சென்னை மகாஜன சங்கம். இதில் நான் பிராமின்ஸ் எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு சென்னை மகாஜன சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. அதோட வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இவர் இருந்தார். நெக்ஸ்ட்டு 1921 அப்போ பார்த்தோன்னா அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட செக்ரட்டரியாக இருந்தார். இந்த டைமில் கள்ளுக்கடை மறியல் அப்படிங்கிறது பண்ணார். அதாவது லிக்கர் ஷாப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டு அந்த போராட்டத்தின் மூலமாக கோவையில் இருக்க ஜெயிலில் அடைக்கப்பட்டார். இதில் நாகம்மை அண்ட் கண்ணம்மாள், நாகம்மை அப்படிங்கிறவங்க பெரியாரோட ஒய்ஃப், கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க பெரியாரோட தங்கச்சி. ஸோ இவங்க 2 பேரும் ஆக்டிவாக இந்த ப்ரொட்டஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ கட் டவுன் 500 கோகோனட் ட்ரீஸ். இந்த போராட்டத்தில் அவரோட தோட்டத்தில் இருக்க 500 தென்னை மரங்கள், ஏன் அப்படின்னா அதிலேருந்து கல் இறக்கி அதை விற்பனை பண்ணாங்க அப்படின்றதுனால
அது அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அவரோட தொகுப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை ஃபுல்லாகவே வெட்டி சாய்ச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1922ல் இவர் ஹெட் ஆஃப் சென்னை கார்ப்பரேஷன் காங்கிரஸ், இவர் தான் வந்து சென்னை கார்ப்பரேஷன் காங்கிரஸோட ஹெட்டாக இருந்தார் 1922ல். இது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா திருப்பூர் கான்ஃபரன்ஸில். 1923ல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தார். நெக்ஸ்ட்டு 1924ல் வைக்கம் சத்தியகிரகா நடந்தது. இது எங்கே வைக்கம் சத்தியகிரகா எங்கே நடந்தது அப்படின்னா கேரளாவில் நடந்தது. அதில் வந்து அதை லீட் பண்ணவங்க வந்து டி.கே. மாதவன், கே.பி. கேசவ் மேனன், ஜார்ஜ் ஜோசப், இவங்க எல்லாரும் வந்து இது பண்ணாங்க வைக்கம் சத்தியகிரகா. இது எதுக்காக அப்படின்னா கோவிலுக்குள்ளே, அதாவது தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லப்படுறவங்கள கோவிலுக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்ததுனால இந்த போராட்டம் நடந்தது. மகாதேவர் டெம்பிள்குள்ளே அலோவ் பண்ணல அப்படிங்கிறனால. வைக்கம் ஹீரோ அப்படிங்கிற பேரை வந்து யார், பெரியாரை வந்து வைக்கம் ஹீரோ, இவரை வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணனால இவருக்கு இந்த டைட்டில் கொடுத்தாங்க. யார் அப்படின்னா திருவிகா அவர்கள் வந்து வைக்கம் ஹீரோ அப்படிங்கிற டைட்டிலை வந்து பெரியாருக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அட் சேரன் மாதேவி குருகுலம் டைனிங் ஹால். இந்த சேரன் மாதேவி குருகுலம் டைனிங் ஹால் அப்படிங்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாதி பாகுபாடு பார்த்து மேல் ஜாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்கள டேபிளில் உட்கார வச்சாங்க குருகுலத்தில். அதே வந்து தாழ்த்தப்பட்டவர்களை கீழே தரையில் வந்து உட்காரணும் கல்வி கற்கறதுக்காக அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான கான்செப்டில் இருந்தது. இதை வந்து ரொம்பவே பயங்கரமாக வந்து பெரியார் எதிர்த்தும் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியல, அதை மாற்ற முடியல. இந்த சேரன் மாதேவி குருகுலம் அப்படிங்கிறது வந்து அதை யார் ரன் பண்ணுறா அப்படின்னா வி சுப்பிரமணியம் தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து சப்போர்ட்டிவாக, இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது. இது வந்து பெரியாருக்கு பிடிக்காதனால காங்கிரஸ்லேருந்து பெரியார் வெளியேறினார் இந்த இஷ்யூக்கு அப்புறம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1925ல் நான் பிராமின் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து காஞ்சிபுரமில் நடந்தது. யாரோட தலைமையில் அப்படின்னா திருவிக்காவோட தலைமையில் 1925ல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கான்ஃபரன்ஸ் காஞ்சிபுரமில் நடந்திருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ண சொல்லி பெரியார் கேட்டிருப்பார். பட் வந்து அது பண்ணாதனால பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறுறாரு. கம்யூனல் டிஸ்பாரிட்டினால் வெளியேறிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1925ல் ஸ்டார்ட் பண்ணார் பெரியார். நியூஸ் பேப்பர்ஸ் என்ன நியூஸ் பேப்பர் 1925ல் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா குடியரசு அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணார். இதுதான் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் தான் குடியரசு. இதில் வந்து பெரியார் வந்து சித்திரபுத்திரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் நேமில் வந்துட்டு நிறைய காலம்ஸ் வந்து எழுதினார் அந்த பத்திரிக்கையில். நெக்ஸ்ட்டு 1928ல் ரிவோல்ட் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்தது, அது இங்கிலீஷில். 1933ல் புரட்சி, 1934ல் பகுத்தறிவு, 1935ல் விடுதலை, இது வீக்லி பேப்பர். அது வந்து வீக்லி வந்து 1937ல் மந்த்லியாக கன்வெர்ட் ஆச்சு. ஸோ இந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எது எப்பப்போ எந்தெந்த நியூஸ் பேப்பர் வந்தது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின்ஸ் இதுலேருந்து வரும். நெக்ஸ்ட்டு 1930ல் தேவதாசி அபாலிஷன், அகெயின்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அண்ட் ஃபேமிலி பிளானிங், இந்த மூமெண்ட்ஸில் எல்லாம் வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணார் பெரியார். குடியரசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இந்த நியூஸ் பேப்பரை வந்து பேன் பண்ணாங்க. அதனால புரட்சி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை 1933ல் வந்துட்டு பெரியார் வந்து கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட்டு 1937 to 39ல் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், அதாவது ஹிந்தி மொழியை திணிக்கிறதுனால அதை எதிர்த்து போராட்டம் பண்ணார் பெரியார். இதில் பெரியாரை வந்து அரெஸ்ட் பண்ணி பெல்லாரி ஜெயிலில் வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைமில் ஜெயிலில் இருக்கப்போவே பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். 1938 நவம்பர் 13ல் வந்து
சென்னை உமன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. ஸோ தர்மாம்பால் தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதில் வந்து நீலாம்பிகை அப்படிங்கிறவங்க ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச் கொடுக்குறப்ப தான் அவருக்கு டைட்டில் தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டிலை கொடுத்தாங்க. எங்கே சென்னை உமன் கான்ஃபரன்ஸ் நடந்தது நவம்பர் 13, 1938. யார் ஆர்கனைஸ் பண்ணால் தர்மாம்பால். அதில் நீலாம்பிகை அப்படிங்கிறவங்க ஸ்பீச் கொடுக்குறப்போ பெரியாருக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த டைட்டிலை கொடுத்தாங்க, தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி. பெரியார் வந்து நிறைய வெளிநாட்டு பயணங்கள் வந்து மேற்கொண்டிருப்பார். 1930 சிங்கப்பூர் போயிருப்பார். 1931 to 32 ரஷ்யா, போர்ச்சுகல் அங்கெல்லாம் போயிருப்பார். அங்கே போனப்போ தான் அவருக்கு 14 சோஷியலிஸ்ட் தாட்ஸை பற்றி தெரியும். அதை வந்து ரொம்ப பிரமிச்சு வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்துருப்பாரு. அது நம்ம நாட்டிலையும் வந்து கொண்டு வந்து இது அதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவருக்கு வந்திருக்கும். பெரியார் இஸ் நோன் அஸ் தமிழ்நாடு ரூசோ பை ராமசுவாமி முதலியார் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. பெரியாரை வந்து தமிழ்நாடின் ரூசோ அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ராமசுவாமி முதலியார். ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருந்த ராமசுவாமி முதலியார் தான் அவருக்கு இந்த டைட்டிலை கொடுத்துருப்பாங்க. 1954 மலேசியாவுக்கு போயிருப்பார், பர்மாவுக்கு போயிருப்பார். பர்மாவுக்கு ஏன் போயிருப்பார் அப்படின்னா 2500 பர்த் ஆனிவர்சரி ஆஃப் புத்தரோட 2500வது பிறந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பர்மாவுக்கு போயிருப்பார். இந்த 1954 சமயத்தில் ராஜாஜி தான் வந்து சிஎம், தமிழ்நாடோட சிஎம்மாக இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 1936 பார்த்தோம்னா புக்கு அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக்கை அம்பேத்கர் எழுதினதை வந்து பெரியார் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். 1936 பெரியார் அம்பேத்கர் எழுதின அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புக்கை 1936 தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். 1937 ராஜாஜி வந்து ப்ரீமியர் ஆகிருப்பாங்க. 1937 to 39 வரைக்கும் பெரியார் ஜெயிலில் இருந்தார். 38 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெரியார் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரசிடெண்ட்டாக ஆனார். ஜெயிலில் இருந்த சமயத்திலேயே அவரை பிரசிடெண்ட் ஆக்கியிருப்பாங்க. 1944 ஆகஸ்ட் 27 அப்போது சேலம் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அந்த சேலம் கான்ஃபரன்ஸில் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை ரீநேம் பண்ணி திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டியை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னா சேலமில் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு 1949 வந்து பெரியாருக்கு வந்து 70 வயசு ஆகியிருந்த சமயத்தில் மணியம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருப்பார் 2வது தடவையாக. 1949 பெரியாருக்கு 70 வயசு, மணியம்மை அவர்களுக்கு 28 வயசு. இது ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறுச்சு அந்த சமயத்தில். இதை பற்றி நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. 1937, 1948, 1952, 1965 இந்த 4 சமயத்துலேயும் ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் நடந்திருக்கும். இது அதாவது இந்தி திணிப்பு போராட்டம், அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணியிருப்பார் பெரியார். இதில் அவர் மொத்தம் 23 வருஷத்தில் 15 தடவை ஜெயிலுக்கு போயிருப்பார். ஸோ இதனால் இவரை ஜெயில் பேர்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற ஒரு நிக் நேம் வந்தது. ஜெயில் பேர்ட், அதாவது சிறைப்பறவை அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா 23 வருஷத்தில் 15 தடவை ஜெயிலுக்கு போனவர் அப்படிங்கிறதுனால. 1970 யுனெஸ்கோ அவார்ட் கொடுத்துருப்பாங்க பெரியாருக்கு. 1970 இன்னொரு ஒரு பெரிய மாற்றத்தை என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா எல்லாருமே கோயிலோட பூஜை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணார் எல்லாரையுமே. அதாவது இந்த சமயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருமே அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தவர் 1970 பெரியார் தான். 1973 சவுத் ஏஷியன் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி இவருக்கு டைட்டில் கொடுத்தாங்க. 1973 டிசம்பர் 24 அட் த ஏஜ் ஆஃப் 94 வேலூர் சிஎம்சியில் பெரியார் இறந்து போகிறாரு வயது மூப்பின் காரணமாக. 1973 டிசம்பர் 24 அப்போது வேலூர் சிஎம்சியில் இறந்து போகிறாரு. 1978 சென்ட்ரல் கவர்மெண்ட் பெரியாரோட இதில் ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க 1978. ஸோ இதுதான் பெரியாரை பற்றின ஒரு சின்ன ஒரு சம்மரி. இன்னும் டீட்டெயிலான சம்மரி, இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு மாநாடை பற்றின டீட்டெயில்ஸும் வேணும், தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா
கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.